my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking. Hello friends, welcome to Chandru'sTechBytes. Welcome back to all. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து இட்ஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். DJIயோட ஒரு குட்டி நேனோ ட்ரோன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ இம்போர்ட்டட் ட்ரோன் ஆக்சுவலாக. இது வந்து இந்தியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்தியாவில் ஒரு வெப்சைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. சைட் டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ரெண்டில் சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் குயிக் அன்பாக்ஸ் திஸ் DJINeo ட்ரோன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜாய்ஸ்டிக், டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் ப்ளஸ் வாரண்டி கார்டு நினைக்கிறேன். எஸ், அண்ட் ஹவு டு டவுன்லோட் எப்படி நம்ம DJIயோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும், DJI Fly ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் நம்மளோட DJIயோட நியோ ட்ரோன். ஓகே, ரொம்ப ரொம்ப டைனியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் தென் 2 விங்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது ஆக்சுவலாக சிலிக்கான் இருக்குது. ஸோ DJIயோட நியோவில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஒன்று வந்து நார்மல் ட்ரோன் ஒரு சிங்கிள் பேட்டரி அண்ட் தென் ஒரு ப்ரொப்பலர் கார்டு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வேரியண்ட் இருக்குது. நம்பர் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட்டர் காம்போன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ளை மோர் காம்போ. ஓகே, ஸோ இந்த ஃப்ளை மோர் காம்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. பிகினராக இருக்கீங்க, லைக் மீ இருக்கீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை. அதே மாதிரி இது வந்து நம்மளோட இந்தியா ரெகுலேஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா 135 கிராம்ஸ்ன்றது ஒரு டாய் கேட்டகரியில் வரும். ஈவன் தோ 135 கிராம்ஸாக இருந்தாலும் நம்ம அதை ரீஷர் பண்ணணும். டிஜிட்டல் ஸ்கை அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் சைட்டில் நம்மளோட ட்ரோனை வந்து ரீஷர் பண்ணணும். ஓகேவா, தட் இஸ் மஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் தென் ட்ரோனை பறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட க்ரீன் ஜோன், ரெட் ஜோன் அந்த டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்களோட ட்ரோனை வந்து பறக்க விடலாம். அண்ட் தென் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் ட்ரோன் மூலமாக. அண்ட் இந்த பர்டிகுலர் DJINeo ட்ரோனில் வந்து 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து டாப் 3 அப்படின்னும் போது டாப் 3 பாசிட்டிவ்ஸ், அந்த பெஸ்ட் பார்ட் டாப் 3 சொல்லலாம். அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம், இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஏன் வந்து DJI வந்து இன்னும் பண்ணலை, மேபி இது ஒரு அப்கிரேடட் வெர்ஷனில். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லான்ச் பார்த்தேன், ஃப்ளாப்பா ஐ திங்க் ஃப்ளிப்னு நினைக்கிறேன், DJI ஃப்ளிப். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு DJI மினி ப்ரோவையும் DJI நேனோவையும், அதாவது நியோவையும் வந்து கம்பேர் பண்ணி கிராஸ் பிரீட் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அதோட ப்ரொப்பலர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் படி பார்க்கும்போது ப்ரொப்பலர்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை பார்க்குறதுக்கு. வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இல்லைன்னு நான் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நியூ டிசைன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 2 கிராஸ் பீட் கொடுத்து ஹைப்ரிடாக கொடுத்து எடுத்துகிட்டு வராங்க. பட் எல்லாத்துலேயுமே அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் வீடியோவில். ஓகே, ஸோ இப்போ ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸை இந்த பக்கம் வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைமோர் காம்போவில் 2 ப்ரொப்பலர்ஸ்
ப்ரொப்பலர் அலாங் வித் ஸ்க்ரூஸ் நெசசரி ஸ்க்ரூ உள்ளே இருக்குது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டைனி தாங்க வெயிட்டு. எல்லாமே வந்து பார்த்தா 10 கிராம்ஸில் less than 10 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நோட் புக் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. அண்ட் நம்மளோட DJIயோட மினி ட்ரோன் இருக்குது. ஜாய்ஸ்டிக் இருக்குது. அண்ட் தென் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே வாவ் சார்ஜிங் ஹப்பு. ஓகே, சார்ஜிங் ஹப் கூட Type C to Type C for charging. And this is Type C to Apple. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட DJI N3 கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இது கூட நம்ம DJIயோட இது கூட உங்களோட ஆப்பிள் ஐஃபோன் கனெக்ட் பண்ணி ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேபிள். அண்ட் தென் இன்கேஸ் ப்ரொப்பலர் டேமேஜ் ஆச்சு இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கொஞ்சம் பார் கோட் அண்ட் ஸ்டிக்கர் கூட கொடுத்துருக்காங்க. க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஓகே அண்ட் பிஃபோர் இது மூவ் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ DJIயோட இது வந்து பார்த்தீங்கன்னா 2-way சார்ஜிங் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 பேட்டரிஸ் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 10.5 வோல்ட்டு. ஓகே, ஸோ 7.3 kV. மேக்ஸிமம் சார்ஜ் வந்து 8.6 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க DJI கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 20 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஒரு பேட்டரிக்கு. நம்ம ஃபர்தராக ஒரு இன்டர்னலாக நம்ம பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்மளோட ஸ்டுடியோவில் பண்ண முடியாது. நான் ஃபர்தராக ஒரு எம்டி கிரவுண்ட்ஸில் வந்து போயிட்டோ இல்லை ஒரு எம்டி ஸ்பேஸில் போயிட்டோ ஒரு க்ரீன்ஸ் ரூமில் போயிட்டு இதை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபர்தர் ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி மொபைல் ஃபோன்ஸில் வந்து லித்தியமுக்கு பதிலாக அந்த சிலிக்கான் கார்பன் பேட்டரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லித்தியமோட சிலிக்கான் கார்பன் பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி நீங்கள் இன்னும் உள்ளே எடுத்துகிட்டு வரல DJI. உங்களோட கன்சல்டேஷனாக உங்களோட ரிசர்ச்சில் உங்களோட R&D டீம் கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுன்னா லித்தியம் அயனுக்கு பதிலாக சிலிக்கான் கார்பன் பேட்டரிஸ் எடுத்துடுவாங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜி பெட்டர்னு சொல்கிறாங்க. DJIயோட நியோ ட்ரோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஃபார்மில் வந்து டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணிக்கலாம். டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ரெண்டுமே ஃபார்ம் மூலமாக தட் இஸ் கையிலேருந்து நீங்கள் டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லேண்டிங்காக வந்து இதில் பண்ணலாம். அவங்களோட வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம். அண்ட் தென் அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு மற்ற ட்ரோன்ஸில் வந்து இருக்குமான்றது கன்ஃபார்மாக தெரியல. பட் DJIயோட இந்த ட்ரோன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது என்னை பொறுத்தது இது வந்து குட்டி அவதார் 2 அப்படின்னு சொல்லலாம். அவதார் 3னே சொல்லலாம். ஏன்னா அவதாரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. அது மாதிரி மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வந்து அவதாரோட கோகுல்ஸ் ஆகட்டும் அந்த RC2 RC3 அண்ட் வித் டிஸ்பிளே வர ஆப்ஷன் எல்லாத்துக்கூட அது கண்ட்ரோல் வந்து இதில் சூட் ஆகும். அண்ட் நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச டாப் 3 என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த மேலே கொடுத்துருக்க பட்டன் கைஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பவர் பட்டன். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா Type C USB C to C கேபிள் இருக்குது. இது மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 மினிட்ஸ் ஆகுன்றது அவங்க DJI கொடுத்துருக்க கிளைம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே ப்ரொப்பலர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள இது இருக்குது, விங்ஸ் இருக்குது. அண்ட் தென் திஸ் ஒன் உங்களோட லென்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வரணும். அண்ட் தென் எல்லா விதமான செட்டிங்ஸும் இதுலேயே இருக்குது. பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ இதிலே பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள்
இம்போர்ட் நீங்கள் ஆன் சைட்டில் நீங்கள் டிஜேயோட சைட் அமெரிக்காலேருந்தோ இல்லை ஒரு சிங்கப்பூர்லேருந்தோ அது மாதிரி அப்ராட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கூட இந்த ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஜாய்ஸ்டிக் வந்து தனியாக தான் வரும். மேபி இந்தியாவுக்கு வர வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி வர ஸ்டேஷன் எல்லாமே இந்த ஜாய்ஸ்டிக் வருது. நான் பார்த்த வரைக்கும் வெப்சைட்டில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஜாய்ஸ்டிக்கோட தான் இங்கே வருது. ஸோ நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணால் ஜாய்ஸ்டிக் இல்லாமல் தான் வருது. என்னை பொறுத்தவரைக்கும் சஜஷன்னா நீங்கள் மொபைலில் பண்ணுறது ஒரு ப்ளஸ் அப்படின்னா கூட ஜாய்ஸ்டிக் எதாவது பெட்டர். நீங்கள் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஜாய்ஸ்டிக் பண்ணி பண்ணும்போது. அண்ட் இந்த ட்ரோனோட பேட்ரி பார்த்துக்க எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே பேக்கில் இருக்கிற ஒரு பட்டனை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா பேட்ரி வெளியே வந்துடும். அதே மாதிரி லைக்வைஸ் நீங்கள் அப்படியே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் பிஃபோர் தட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸோட சீரியல் நம்பர் இங்கே இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் சென்சார் இருக்குது. இது எதுக்குன்னா நம்பர் 1 லைட் வெயிட்ங்க. ஓகேவா? ஸோ அந்த ஏவியேஷன் டூல்ஸ் படி பார்க்கும்போது 135 கிராம்ஸ் தான் இருக்குது. நான் அதை இப்போ செக் பண்ணியே காமிக்கிறேன். எஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் 135 கிராம்ஸ். 135 கிராம்ஸ் வந்து கரெக்டாக 137 காமிக்குது. 259 கிராம்ஸ் பிலோ இருந்து வந்து டாய் டவுன் கேட்டகரி வரும். அது தரிசு நேனோ டவுன் கேட்டகரியில் வரும். இதுவும் கிட்டத்தட்ட 259 அதுலேயும் பாதி தான் இருக்குது. ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அண்ட் இதோட பேட்ரி ஹப் பார்த்திங்கன்னா அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 69 கிராம்ஸ் ஒரு பேட்ரி ஹப் போடுறது. அண்ட் பேட்ரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 44 கிராம்ஸ். ஸோ 90 கிராம்ஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா லெஸ் தென் 100 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம பெரிய ப்ராடக்ட் ரிமோட் வைக்கிறோம். ரிமோட் எவ்வளோ வெயிட் இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரோனோட டபுள் த டைம் ஆல்மோஸ்ட் 3ல் வந்து சப்ஜெக்ட் ட்ராக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, சப்ஜெக்ட் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குயிக்காக ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் டைரக்ஷன் ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீலாகிங் பண்ணுறீங்க, ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ட்ராக் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டைரக்ஷன் ட்ராக்கிங் வந்து உங்களை வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே வரும். இதை என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 3ல் வந்து ஃபஸ்ட் வந்து நம்மளோட லைட் வெயிட் ட்ரோனு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதோட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அட்ராக்ட் பண்ணுற ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் நான் பிகினர் வெர்ஷன் ட்ரோனில் 4Kன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெஸ்ட் பார்ட். அண்ட் தென் லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிலிட்டினால நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போகலாம். அண்டு ஃபுல் கவரேஜ் ப்ரொடக்ஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் இடித்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப 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 தின்னாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திக்னஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அது வெயிட்டுக்காக ரொம்ப ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தின்னாக கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து அப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. போய் எங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ணுறோன்னா நம்ம போய் இடிச்சிடுதுன்னா உடஞ்சிரும். ஸோ நீங்கள் பிகினர் வெர்ஷனாக இருந்தாலும் இது கோஸ்ட் டு பிலோ 50Kல இருக்குது. 50K இட்ஸ் நாட் அ ஈஸி அமௌண்ட். ஸோ 50K தூக்கி இடித்து உடச்சி வேஸ்ட் பண்ணிடாமல் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரையல் பண்ணி ஓட்டாங்க. இப்போ வர ரீசன்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இதில் உங்களோட யூஸ்வலாக ட்ரோன் ஷாட்ஸ்க்கு எதுக்குமே வந்து வாய்ஸ் வராது, ஒன்லி வீடியோ மட்டும் தான், ஆடியோ கிடையாது. நீங்கள் இதில் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணலாம் கைஸ். எஸ், தட்ஸ் பெஸ்ட் பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மைக் உங்களோட DJI மைக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மைக் டூ மினியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட மைக்கை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக உங்களோட அங்கே ஆடின வீடியோக்காக நீங்கள் ஆடியோ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் ஒன் இன்புட் ஆப்ஷன். இதில் வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. இந்த பேசிக் வெர்ஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓகே. பட் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 22 GB தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோரேஜ் 1080pயில் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது 55 minutes ஆஃப் வீடியோ ரெக்கார்டிங், 4Kல எடுத்திங்கன்னா 40 minutes ஆஃப் வீடியோ ரெக்கார்டிங் தான் நீங்கள் எடுக்க முடியும் இந்த இதில். ஸோ 40 minutesக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னா ஃபர்தராக நீங்கள் யூஎஸ் டைப் சி கொடுத்து உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி another 40 minutesக்கு நீங்கள் எடுக்க முடியும் வீடியோ 4K 30 FPS சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இட்ஸ் அ ட்ராபேக் இன் திஸ் ட்ரோன். ஏன்னா அது பிகினர் வெர்ஷன், திருப்பி சொல்கிறேன் அது பிகினர் வெர்ஷன். DJI ப்ளீஸ் நோட், இந்த 22 GBன்றது மேபி ரவுண்டிங் ஆஃப் ஃபைனாக மினிமம் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போது மொபைல் ஃபோன்லேயே வந்து பேசிக் வந்து 128 தான் வருது. 64 GB கூட
கம்மியாயிடுச்சு. ஸோ 128, 256, 512, 1 TB வரைக்கும் போயாச்சு. பட் 1 TB வரைக்கும்ன்றது ரெக்கார்டிங் தேவை கிடையாது. பட் மேபி என்னோடய பேசிக் நான் சொல்கிறேன், ஒரு 256 GB உள்ள பேசிக் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஃபைன் ஆக்சுவலாக. இல்லை நான் வந்து உள்ளே எனக்கு வந்து இருக்கிற பட்ஜெட்டில் வந்து என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னா மேபி நீங்கள் ஒரு 128 GB கொடுத்துட்டு கார்டு ஆஸ் யூஷுவல் கார்டு போட்டு 120 GB கொடுக்கலாம். இல்லையா ஆஸ் யூஷுவல் மற்ற ட்ரோன்ஸ் மாதிரியே கார்டு போட்டு நீங்கள் 512 GB வரைக்கும் கெப்பாசிட்டி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை 256 அட்லீஸ்ட் கார்டு போட்டோ இல்லை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கார்டு கொடுக்குறதோட இன்டர்னலாக கொடுக்குறது என்னை பொறுத்த சேஃப். ஏன்னா கார்டு எனி டைம் எப்போ கிராஷ் ஆகும் தெரியாது. நீங்கள் இன்டர்னலாக உங்களோட பட்ஜெட்டில் அந்த மெமரி கெப்பாசிட்டி ஏதாவது உள்ள ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 128 கொடுக்க பாருங்க. 22 GBலாம் இப்போ இருக்க 4K லாம் ரொம்ப சாத்தியம் கிடையாது. மேபி அவங்க ஏன் அப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதோட கெப்பாசிட்டி பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 minutes அவங்க கிளைம் பண்ணுறது மேபி அதுக்காக கொடுத்துருக்கலாம்.